கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரோடும் கூட சேர்ந்து கர்த்தரை துதிப்பதற்கு, உயிர்த்தெழுந்த தேவனை சந்தோஷத்தோடு விடுதலையோடு ஆராதிப்பதற்கான கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பந்தினுடைய சிந்தைக்காக சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 84வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 84வது சங்கீதம், அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3-4 வசனத்தை வாசிக்கலாம். என் ராஜாவும் என் தேவனுமாய் சேனையில் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் பூஞ்சிகளை வைக்கும் கூடு கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த பகுதியிலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே என்று அவர் பார்க்க முடியும். அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் என் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி உயர்ந்த பதத்திலே சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு பறவையை பற்றி அவர் பேசுகிறார். எதை பற்றி பேசுகிறார் சொன்னால், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவி என்று சொன்னால் இரட்டை வால் குருவி என்பது அர்த்தம். தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது என்று அவர் சொல்லுகிறார். இதை எதை பற்றி பேசுகிறார் சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை பற்றி கவனிக்கிறார். சாலமோன் கட்டின தேவாலயம், பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயத்தை பற்றி, கல்லுகள் எல்லாம் எருசலேமுக்குள் செதுக்காமல் வெளியிலே செதுக்கி கல்லுகளை அப்படியே கொண்டு வந்து வைத்து பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறதை பற்றி பேசுகிறார். இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு ஆசை என்னவென்று சொன்னால், அடுத்த வசனத்தில் பேசுகிறார், உம்முடைய கூடாரத்திலே, உம்முடைய ஆலயத்திலே எப்போதும் வாசம் பண்ணுகிறவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எப்போதும் துதித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் ஆண்டவரே என்று சொல்லிட்டு அந்த ஆலய பிரகாரங்களிலே வந்து தேவனுடைய ஆலயத்தை பார்க்கும் பொழுது அவர் பார்த்த ஒரு காட்சியை தான் அவர் எழுதுகிறார். அப்படி என்றால் என்ன, எதற்காக இந்த அடைக்கலான் குருவியை பற்றியும் இந்த இரட்டை வால் குருவியை பற்றியும் அவர் எழுத வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயத்துல ஏதோ ஒரு மூலையில கூடுகளை கட்டி கொண்டிருக்கிறான அடைக்கலான் குருவிக்கோ தகைவிலான் குருவியோ கூடு கட்டி அங்கே முட்டையிட்டு தன் குஞ்சுகளை பொறித்து அங்கே குடும்பத்தோடு வாசம் செய்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். பார்த்த மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே, இந்த அடைக்கலான் குருவியோ இந்த தகைவிலான் குருவியும் கூட பிரம்மாண்டமான உம்முடைய ஆலயத்துக்குள் கூடு கட்டுவதற்கு நீர் அனுமதித்து அவைகள் எப்போதும் மண்ணிலே வாசம் செய்வதற்கு நீர் அனுமதித்திருக்கிறீரே. எனக்கும் வாஞ்சை ஆண்டவரே, எப்போதும் உங்க சமூகத்துல வந்து துதிக்கணும்னு வாஞ்சை, எப்போதும் உங்க சமூகத்துல இருக்கணும்னு வாஞ்சை. ஆனால் ஆசாரியர்கள் மாத்திரம் தானே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களுக்குள் போக முடியுமே, எங்களால் அப்படிப்பட்ட சமயம் இல்லையே என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்மை தேவன் மாற்றின விதம், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆலயம் என்பது ஒரு தேவன் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலமாக அவர்கள் வாஞ்சித்த, எதிர்பார்த்த, அங்கேயே தங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்த பாக்கியமான நாட்களாக அவர்கள் கருதினார்கள். புதிய ஏற்பாட்டை நம்முடைய நிலைமை எப்படி மாற்றினார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், அதில் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தையும் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே தங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரைப்படப்பட்டீர்கள். எவ்வளவு அழகான வார்த்தைகள் தெரியுங்களா இது. எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை குறித்து பேசுகிறார். விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் கொடுத்ததான ஆவிக்குரிய மேன்மைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பாராட்டினது, நம்மை பற்றி நினைத்தது என்ன என்பதை பற்றி பேசும் பொழுது 12ஆம் வசனத்தினுடைய முதல் வசனத்தில் வார்த்தையை எப்படி வாசிக்கிறோம், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. 2 வார்த்தை இருக்கிறது. ஒன்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக. இங்க ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனை ரட்சிப்பதை பற்றி பவுல் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, உங்களை தேவன் ரட்சித்தார், என்னை ரட்சித்தார். இந்த ரட்சிக்கப்படுகிற நபர்களை பற்றி எவ்வளவு மேன்மையாக இங்கு பேசப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது சொன்னா, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் முதலாவது செய்தது என்ன அப்படின்னா, அவருடைய சிந்தையில், அவருடைய ஆலோசனையில் நாம் இருந்தோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை முன்குறித்தார் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகங்களை ஆண்டவர் உண்டாக்குவதற்கு முன்பாக, பூமியை அஸ்திவாரப்படுத்துவதற்கு முன்பாக, சகல சிருஷ்டியை உண்டாக்குவதற்கு முன்பாகவே, பாஸ்ட் இட்டர்னிட்டியில, கடந்த கால நித்தியத்துல தேவன் உங்களையும் என்னையும் குறித்து பேசிக் கொண்டிருந்தார், ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். பரிசுத்தமாகிய தேவன், பரிசுத்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர், திரித்துவ தேவன் நம்மை பற்றி ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார், நம்மை பற்றி யோசித்திருக்கிறார், நம்மை பற்றி அவர் கரிசனையாக இருந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? நாம் பிறக்கவில்லை, பூமி அஸ்திவாரப்படுத்தவில்லை, உலகங்களை உண்டாக்கவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தின் ஆலோசனையின்படியாக. அப்படி என்றால் திரித்துவ தேவன் நம்மை பற்றி, நம்முடைய ரட்சிப்பை பற்றி அக்கறையுள்ள தேவன். அன்னைக்கே ஒரு கான்ஃபரன்ஸ்ல நம்மை பற்றி பேசி இருக்கிறார். 3 பேர் சேர்ந்துதான கான்ஃபரன்ஸ்ல நம்மை பற்றி யோசித்திருக்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய திட்டம் நம்மேல் இருந்திருக்கிறது என்பது எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவரே, அன்னைக்கு அந்த சங்கீதக்காரன் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு இந்த குருவியை நினைத்து பார்த்து, அடைக்கலான் குருவியை நினைத்து பார்த்து அவருக்கு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம்! நீர் அனுமதித்திருக்கிறீரே என்று சொல்லி. ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக, நம்முடைய பிறப்புக்கு முன்பாகவே நம்மை பற்றி ஆலோசனையிலே, சித்தத்திலே நாம் இருந்திருக்கிறோம் என்பதுதானே ஆச்சரியம். இந்த சித்தம், இந்த திட்டம் எப்படி நிறைவேறினது என்று சொன்னால், 2வது நாம் அதை தான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவனுடைய சித்தத்தில் நாம் இருந்தோம். 2வதாக நம்மை பற்றி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது அவருடைய ஆலோசனை நம்மை முன்குறித்தார், 2வது அவருடைய கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவாகிய தேவன் நாம் எல்லாருமே ஆராதித்தோம். கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த அப்பத்தையும் ரசத்தையும் பார்க்கும்போது எதை காட்டுகிறது சொன்னால், கிறிஸ்துவானவருடைய மரணத்தை அது காட்டுகிறது. இவ்வளோ பெரிய தேவன், சங்கீதக்காரன் சொன்னார் இல்லையா, என் ராஜாவும் தேவனும் சேனைகளின் கர்த்தருமாகிய தேவன் என்று சொல்லி, அவ்வளவு உயர்ந்த தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன், வல்லமை உள்ள தேவன் எனக்காக, உங்களுக்காக பிதாவின் சித்தத்திலே, ஆலோசனையிலே எதை ஆலோசனை பண்ணினார்களோ, ரட்சிப்பதற்காக, மனுகுலத்தை ரட்சிப்பதற்காக என்ன ஆலோசனை பண்ணினார்களோ, அந்த ஆலோசனையில என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்மை ரட்சிப்பதற்கு குமாரனாகிய தேவன் கிறிஸ்துவானவர் மரிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆலோசனையில் இருந்தது. அப்படியானால் கிறிஸ்துவானவர் அதை ஏற்றுக்கொண்டவராக நமக்காக இந்த பூமியில வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு தெய்வம் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரே, நமக்காக பலியானாரே, அவமானங்களை ஏற்றுக்கொண்டாரே, வேதனைகளை ஏற்றுக்கொண்டாரே, தேவனுடைய சகல கோபத்தையும் கோபாக்கையும் தன்மீது வர வைத்துக் கொண்டு அவ்வளவாக பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தாரே. அதுதானே இந்த பந்தி நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, அந்த திட்டத்தில், அந்த ஆலோசனையில் ஒன்றுதான் கிறிஸ்துவானுடைய மரணம். நமக்கு பதிலாக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக கிறிஸ்துவானவர் பலியானார். கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய ஆலோசனை திட்டத்துக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 3வதாக நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னா, 13ல வாசிக்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவருடைய ஆலோசனையின் திட்டத்தில் நாம் இருந்தோம். 2வது கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். 3வது அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவன், அன்னைக்கு சங்கீதக்காரருடைய ஏக்கம், அவருடைய வாஞ்சை என்ன அப்படின்னா,
இந்த குருவிக்கு கூட உங்களுடைய சமூகத்தில் கூடு கட்டுவதற்கு அனுமதித்து எப்போதும் இங்கே வாசம் பண்ணுகிறதே, என்னால் முடியலையே. அதில் இன்றைக்கு நமக்கு அந்த பாக்கியம் என்ன அப்படின்னா, அந்த ஆவியாகிய தேவனை தேவன் நமக்குள் வைத்து தேவனுடைய சமூகத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிற நாள் வரை, நம்முடைய மரணம் மட்டுமாக அந்த தேவன் நமக்குள்ளவே வாசம் செய்வதற்கான ஒரு ஆலயமாகவே நம்மை மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு ஆச்சரியம். பல நேரங்களில் நாம் யாரும் தெரியாததுனால தான் கர்த்தரை உண்மையான விடுதலையோடு கூட ஆராதிக்கவே முடியல. தேவன் நமக்காக என்ன செய்தார் என்று தெரியாதனால பல நேரங்கள்ல சோர்வோடு கூட, கலக்கங்களோடு கூட, துக்கத்தோடு கூட நம்ம வந்துட்டு அப்படியே போறோம். சங்கீதத்துல வாசிச்சே இல்லையா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். இந்த ஆராதனை சிந்தை என்பது ஆண்டுடைய பாடுமரங்களை பேசிட்டு அழுதுட்டு துக்கத்தோடு, ஐயோ எனக்காக ஒருவர் பலியானார் சொல்லி துக்கத்தோடு ஆராதிப்பதற்கு அல்ல இந்த ஆராதனை நோக்கம். எனக்காக ஒரு பலியானார், எனக்கு என்னை சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார், எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அந்த தேவன் எனக்குள் வாசம் செய்கிறார் என்று சொல்லி சந்தோஷமும் தைரியமும் அவருடைய சமூக தாழ்மை உள்ளவனாக நான் ஆராதிப்பதற்காக தான் தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். மாறாக எமோஷனலா கனெக்ட் பண்ணப்பட்டு துக்கத்தோடு அல்ல நான் ஆராதிப்பதற்கு, அவருடைய பாடுகளையும் மேன்மைகளையும் எனக்காக என்று சொல்லி உணர்ந்து சந்தோஷமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்வதற்கான ஒரு செயலை தான் அவர் செய்து முடித்திருக்கிறார் இல்லைங்களா? காலை நேரத்துல சங்கீதக்காரனுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், தகைவிலான் குருவிக்கு கூடு கட்டுவதற்கு அனுமதித்த தேவன் அந்த பிரகாரங்களிலே இன்னைக்கு நமக்கும் அவருடைய சமூகத்திலே உட்காரும்படியாக சதா காலமும் அவர் நமக்குள் வாசம் செய்யக்கூடிய தேவ ஆலயமாக நம்மை மாற்றுவதற்கு நம்மை அவருடைய சித்தம், அவருடைய ஆலோசனைக்குள் நம்மை வைத்தவர். இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் நம்மை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ரட்சித்திருக்கிறார். மூன்றாவதாக ஆவியானவருக்குள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி அவரை ஆராதிக்கும்படியான தைரியத்தை கொடுத்திருக்கிறாரே. நம்ம எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவர். சங்கீதக்காரருடைய கேள்வி நமக்குள் நிறைவேறுகிறது. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த சங்கீதக்காரன் இன்றைக்கு உயிரோடு இருப்பான். ஆனால் அந்த குருவியை பார்த்தே ஒரு பொறாமையோடு பார்த்து ஏக்கத்தோடு பார்த்தவர் சபையை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் இல்லையா? ஆண்டவரை எவ்வளவு ஸ்லாக்கி இந்த மக்கள் கூட்டத்திற்கு ஆண்டவருடைய ஆலயமாகவே மாற்றுறீங்க. நீங்க அவங்களுக்குள்ள வாசம் பண்றீங்க, அவங்க உண்மை தேடி ஆலயத்துக்கு வர வேண்டியதில்லை, அவங்களுக்குள்ள நீர் இருக்கிறீங்க, அவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு மேன்மைக்குரியவராய் நம்மை பார்ப்பார். அந்த மேன்மையை உணர்ந்தவர்களாக உண்மையான அர்த்தத்தோடு ஐக்கியத்தோடு தேவனுடைய பந்தியை நாம் அனுசரித்து அந்த தேவனுக்கு மாத்திரம், கிறிஸ்துவுக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோம். பிதாவானவர்களை மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். தேவன் தாமே தொடர்ந்து நம்முடைய சிந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.